இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன்டு ஒன் சிங்கிள் பேஸ்கெட். டைவர்சிஃபிகேஷன், அசெட் அலோகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இல்லை ஒரு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக் டைம்ஸு இந்த மாதிரியான மேகசைன்ஸ்லாம் அவங்களோட இன்டர்வியூஸ் வரும். அதில் முக்கியமான கேள்வி ஃபண்டு மேனேஜர்ஸ் ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப ப்ரொஃபஷனலு, அவங்களோட மணியை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது அவங்க 100% என்ன பண்ணுறாங்க, அசெட் அலோகேஷன்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஈக்விட்டியில் ஒரு பர்சன்டேஜ், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ், அண்ட் கோல்டில் ஒரு பர்சன்டேஜ், ரியல் எஸ்டேட்டில் ஒரு பர்சன்டேஜ், இதை மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மணியை அவங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டியில் ஒரு மெஜாரிட்டியான பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. பட் அதையும் தாண்டி டெட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை ஒரு அசெட் அலோகேஷனில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் டெட் போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது. இந்த ஸ்மார்ட் டெட் போர்ட்ஃபோலியோவில் எப்படி ஒரு டெட் நீங்கள் ஒரு பாண்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாண்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 6 விஷயத்தை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பாண்டு பர்ச்சேஸ் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். பாண்டுனா என்னங்க, ஃபர்ஸ்ட்டு கடன் பத்திரம், இவ்வளோ தாங்க பாண்டு. ஸோ ஒரு கம்பெனி கடன் வாங்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல லெண்டர், அவங்க பாரோவர். ஸோ நீங்கள் ஒரு லெண்டராக என்னென்ன விஷயத்தை கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கணும். டெட் போர்ட்ஃபோலியோவில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 விஷயத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எவ்வளோ கடனை வாங்குறாங்க, அது ஃபஸ்ட்டு 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பன் ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு பர்டிகுலர் பாண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அதை தெளிவாக போட்டிருப்பாங்க. அது அவங்க சொல்கிறது பாண்டில் கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கா அதை பார்த்துருங்க. அது ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா டியூரேஷன், மெச்சூரிட்டி. அதாவது அந்த பாண்டுக்கான அந்த அமௌண்ட்டை எப்போ அவங்க திரும்ப இன்வெஸ்டருக்கு செலுத்த போகிறாங்க. சில பாண்டு 3 இயர்ஸாக இருக்கும், 1 இயராக இருக்கும், 90 டேஸ் பாண்டு கூட இருக்குது, 5 இயர் பாண்டும் இருக்குது. ஸோ டியூரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் ஒரு பெரிய ஒரு அக்கறை எடுத்து அந்த மெச்சூரிட்டி டியூரேஷனை மிஸ் பண்ணிடுவோம். அதை மிஸ் பண்ணாதீங்க. நாலாவது இன்ட்ரெஸ்ட் பேயபிள். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்களா, ஆஃப் இயர்லியாக கொடுக்குறாங்களா, ஆனுவலாக கொடுக்குறாங்களா, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா, இது எல்லாமே பாருங்கள் நீங்கள். அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் த கம்பெனி. நிறைய பேர் இந்த விஷயத்தில் கோட்டையை விட்டுடுறாங்க. ஸோ என்னதுங்க இந்த கிரெடிட் ஒர்த்தினஸ்? இப்போது நிறைய பாண்ட்ஸ் பார்த்துருக்கலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி, சதீஷ் இந்த பாண்டில் 9%, இந்த பாண்டில் 12%, இந்த பாண்டில் 14% கொடுக்குற பாண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணாக்க கேரண்டீட் ரிட்டர்ன். ஏன்னா பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாலட்டாலிட்டி இருக்காது. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் 14 உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ அதை விட ஒரு பெஸ்ட் ரிட்டர்னு, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எதுங்க இருக்க முடியும் உங்களுக்கு? ஸோ அதை வாங்கிடலாமான்னா நிச்சயமாக வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னாக்கா அவங்க வாங்குற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குதா, அவங்களுக்கு அந்த திறமை இருக்குதா, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்குதா. இந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெரி பாசிட்டிவ், ஸ்டேபிள், நெகட்டிவ், இதை மாதிரியான ஒரு 4 வெரைட்டியாக இருக்கும். இந்த ரிவ்யூஸ் அப்படின்றவாங்க, ரேட்டிங்ஸ்ன்னுவாங்க. ரேட்டிங்ஸில் பெஸ்ட் ரேட்டிங்னாக்கா AAA ரேட்டிங். அதுக்கு அடுத்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா AA+, அதுக்கு அடுத்தது AA. இது மாதிரி வெரி பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் ரேட்டிங்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ரேட்டிங்ஸும் இருக்குது. சில கம்பெனி பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க, நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வச்சுக்கிட்டே பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. மக்கள் அதை பார்க்காம வாங்கிடுறாங்க, நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க அதில். ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரேட்டிங்ஸை கரெக்டாக செக் பண்ணுங்க. ஓகே, இது 5வது. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பியாண்ட் ரேட்டிங்ஸை
அந்த பர்டிகுலர் பாண்ட் என்ன டைப் ஆஃப் பாண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஸ் பேங்க் பாண்டை நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. லெட்ஸே ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த கம்பெனியால் பே பண்ண முடியல. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாண்டை எல்லாமே வந்து அவங்க ஈக்விட்டி ஷேராக கவுண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாண்ட் அப்படின்னும் போது கேரண்டி ரிட்டர்ன் இருக்கு, கண்டிப்பா நம்ம காசு நம்ம கையில வந்துடும் அப்படின்னு நினைச்சு வாங்கினாங்க. ஆனா அந்த எக்ஸிட் அவங்களுக்கு கரெக்டா கிடைக்கல. டைப் ஆஃப் பாண்டை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு கன்வெர்ட்டபிள் பாண்ட். அது பாண்ட்லயே நிறைய டைப் இருக்குங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், இது மாதிரி இருக்கு. கால் ஆப்ஷன் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல ஒரு கம்பெனி வந்து லெட்ஸே ஒரு 14% ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுதுனாக்கா அந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாண்டை பைபேக் பண்ணிட்டு 14% இருக்கிற ஒரு பாண்டை பைபேக் பண்ணிட்டு 8%, 9% இருக்க பாண்டை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணலாம். இது பேர் தான் கால் ஆப்ஷன் பாண்ட். ஸோ உங்களுக்கு பாண்ட்ஸோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, ஃபிக்ஸட் இன்கமோ இதை மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அசெட் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்க்கான எல்லாத்தையும் இந்த ஒரு லிங்க்ல பார்க்கலாம். இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஸ்டே டியூன்ட்.